வணக்கம். ஒரு நாள் காலையில் ஒரு 3 மணி அளவில் எனக்கு தூக்கம் போயிருச்சு. தூக்கம் போயிட்டா தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக பேசாமல் வெளியே வந்து உட்காந்து ஏதாவது செய்ய முடிஞ்சால் படித்தா எழுதுனா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது மாதிரி ஒரு சூழலில் 3 மணிக்கு நான் கீழே வந்து அமர்ந்தேன். அப்போ இது நாள் வரைக்கும் நான் கேட்காத பல சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போய் வர சத்தம். இதே வீட்டில் தான் இருக்கேன் நான். ஆனால் அது ஏன் வந்து எனக்கு பகலில் கேட்கல அல்லது ராத்திரியில் கேட்கல, அதிகாலையில் வந்து அவ்வளவு தெளிவாக அந்த ட்ரெயின் போகிறது, அந்த விசில் சத்தம் எல்லாமே கேட்குது. பறவைகளுடைய சத்தம், பல பூச்சிகளுடைய சத்தம், அப்புறம் சில வாகனங்கள் போகிற சத்தம் எல்லாமே எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. நான் ரொம்ப அப்படியே யோசித்தேன், என்னடா அது இவ்வளவு சத்தங்கள் இருக்குது, இந்த சத்தங்கள்லாம் ஏன் வந்து மற்ற நேரங்களில் நமக்கு கேட்கல? இந்த சத்தத்தை விட அதிக சத்தத்தை நாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால தான் கேட்கலங்கிறது எனக்கு புரிஞ்சுது. லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மலை, பள்ளத்தாக்கு இதெல்லாம் வரைஞ்சி லேண்ட்ஸ்கேப் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி. இந்த லேண்ட்ஸ்கேப் மாதிரி சவுண்ட்ஸ்கேப்னு ஒன்று இருக்குது. இது சத்தங்களை ரெக்கார்ட் பண்ணுறது. இந்த சத்தத்தையே ரெக்கார்ட் பண்ண ஒருத்தர் பேசுறதை என்ன கேட்க வாய்ப்பு ஏற்பட்டது. அவர் வந்து 40 வருஷமாக இந்த சத்தங்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு மெடோவில் ரெக்கார்ட் பண்ணுறது. அவர் வந்து 3 விதமாக சத்தங்களை பிரிச்சிருக்கார். ஃபஸ்ட்டு என்னன்னா ஜியோஃபோனி. ஜியோஃபோனினா ஒரு தண்ணி ஓடுற சத்தம். நம்ம கேட்டிருக்கோமா? ஒன்றுமே வேணாங்க, நீங்கள் எந்த ஒரு அருவியிலையும் போய் சும்மா உட்காந்து அந்த அருவி விடுற சத்தத்தை கேளுங்க. அல்லது ஒரு ஓடை போகும்போது அந்த ஓடைக்கு பக்கத்தில் போய் உட்காந்து அந்த தண்ணி ஓடுற சத்தத்தை கேளுங்க, அந்த சவுண்ட் ஆஃப் ரன்னிங் வாட்டர். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும், மற்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி காற்று போடுற சத்தம். ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது கண்ணை மூண்டோம்னா அந்த காற்றினுடைய சத்தம் கேட்கும். ஆக இயற்கையாக சில ஒலிகளை ஏற்படுத்துது. தண்ணி போகிற சத்தம், காற்று போகிற சத்தம், இது மாதிரி விஷயங்கள், சருகுகள் சப்திக்கிற சத்தம், இதெல்லாம் வந்து ஜியோஃபோனி. ரெண்டாவது வந்து பயோஃபோனி. பயோஃபோனி என்னன்னா உயிருள்ளது ஏற்படுத்துகிற சத்தம், மனிதனை தவிர மற்றவை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குயில் கூவுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விதமான சத்தம். ஒரு வானம்பாடி பாடுது, அது ஒரு விதமான சத்தம். காலையில் வந்து கோழி சேவல் கூவுது, அது ஒரு விதமான சத்தம். இப்போ சிக்காடா இன்செக்ட்ஸ் சத்தம் ஏற்படுத்துது, சுவர்கோழி சத்தம் ஏற்படுத்துது, இதெல்லாம் வந்து ஒரு விதமான சத்தம். தவளைகள் கத்துது. நாம் கூட நினைக்கிறோம் தவளை எதுக்கு கத்துது, நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலே நுணல் தன்னுடைய வாயால் கெடுதா? தவளை தன்னுடைய வாயால் கெடுதா? என்ன சொல்கிறோம்னா, தவளை சத்தம் போட்டால் பாம்பு வந்து பிடிச்சிருது, ஆந்தை வந்து பிடிச்சிருது, வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அதை எதுவுமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு தவளை மட்டுமா சத்தம் போடுது? மழைக்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தவளைகளும் சத்தம் போடும். எல்லா தவளைகளும் சத்தம் போடும்போது அதை தின்னக்கூடிய பிராணிகள் இருக்கே, அதுக்கு எங்கிருந்து சத்தம் வரும்னு தெரியாது. அதனால அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தவளைகளை பிடிக்க முடியாமல் போயிடும். பாந்தையெல்லாம் வரும், ஆனால் எங்கே எல்லா இடத்துலையும் சத்தம் வந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல காயின் விழுந்துச்சுன்னா நம்ம அந்த சத்தத்தை வச்சு அந்த காயினை பிக்கப் பண்ணலாம். காயினை கொட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம எந்த இடத்துல காயின் விழுந்திருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தேவை அத்தனை தவளையை பிடிக்க முடியாது, ஒரு தவளையை தான் பிடிக்கணும். ஒரு தவளை தான் அதுக்கு உணவாக முடியும். அதை சாப்பிட்டாலே அது அப்படியே கிடக்கும் ஒரு 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாமல். அப்போ கொயோட், அவுல் இதெல்லாம் வந்து நுணல் பிடிக்கிறதுக்கு வரும்போது அது போடுற சத்தத்தில் கன்ஃபியூஸ் ஆயிரும். இன்னும் சொல்ல போனால் நுணல் தன் வாயால் கெடுவதில்லை, வாயால் பிழைக்கிறது. இதுதான் உண்மை. எல்லா நுணலும் சத்தம் போட்டுச்சுன்னா அதை வந்து வேட்டையாடுவதற்கு அந்த மிருகங்கள் சிரமப்படும். அப்போ இந்த சத்தங்கள் எல்லாம் சேர்ந்தது என்னன்னா பயோஃபோனி. ஃபோனின்னா சவுண்டுன்னு அர்த்தம். மூணாவது வந்து ஆந்த்ரோஃபோனி. இந்த ஆந்த்ரோஃபோனிங்கிறது மனிதர்கள் போடுற சத்தம். நாம் பேசுறது ஒரு சத்தம், கத்துறது ஒரு சத்தம்,
கூப்பிடுறது ஒரு சத்தம், இது மாதிரி சத்தம். 4வது ஒரு சத்தம் இருக்கு. இந்த 4வது சத்தம் என்னன்னா, மனிதர்கள் ஏற்படுத்தியவை போடுற சத்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது சத்தம், அல்லது ட்ரெயின் போகிறது சத்தம், பஸ் போகிறது சத்தம், கார் போகிற சத்தம், இது மாதிரி மனிதர்கள் உண்டாக்கிய எந்திரங்கள் போடுகிற சத்தம். இதை அவர் சொல்லலை, பட் நான் சொல்கிறேன். இந்த சத்தம் இன்னைக்கு அதிகமாகிட்டே போகுது. மனிதன் போடுற சத்தத்தை விட மனிதன் உண்டாக்கியவை போடுகிற சத்தங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒரு ஃபாரஸ்ட்டை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, அங்கே போய் சவுண்ட்ஸ்கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த பறவைகளுடைய சத்தம்லாம் காணாமல் போகுது. ஒரு மரம் வெட்டப்பட்டாலே இந்த சத்தங்கள் காணாமல் போயின. செலக்டிவாக லிங்கன் மெடோவில் சில மரங்களை வெட்டினாங்க. ஆனால் அந்த சவுண்ட்ஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஒரு ஜெட் போனுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய தவளைகள் கத்தக்கூடிய சத்தம் மாறி போயிடுது. இயற்கையில் நாம் போடுகிற சத்தங்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. நம்ம இயற்கையில் இன்டர்ஃபியர் ஆகும்போது நாம் நினைக்கிறோம் இது ஒன்றுமே ஒரு சின்ன விஷயம் தானே, மறுபடியும் மரத்தை நட்டுடலாம், மறுபடியும் செடியை நட்டுடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அது அந்த சவுண்ட்ஸ்கேப்பை பார்த்தா ஏற்படுத்துகிற தாக்கம் அலாதியாக இருக்கிறது. அதனால தான் ஒரு பூவை பறிக்கிற போது கூட யோசித்து கொண்டு பறிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு புல்லின் மீது நடக்கிற போது கூட யோசித்து கொண்டு நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அங்கே ஒரு பூச்சி இருக்கலாம், அங்கே ஓர் உயிரினம் இருக்கலாம். அந்த உயிரினமும் இந்த இயற்கையை செம்மைப்படுத்த உதவுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.